Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Ati Jewelers, Shubha Arambhangalin Arambam. தமிழ் சினிமாவுடைய கிரஸ்ஸுடைய அடுத்தடுத்த படங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கிரஸ் லிஸ்ட்டில் ரீசெண்டாக ஆடான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கையாடு உலகர் தான். அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க இன்டர்வியூ மூலமாக சரி, டிராகன் படத்தின் மூலம் வைரல் ஆனாலும் சரி, பார்த்தீங்கன்னா வரிசையாக இது வரைக்கும் ஒரு 4 படம் வந்து கமிட் ஆகிருக்கிறாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 படங்கள் இருக்குது. அதில் வந்து இதய முரளி, அப்புறம் இம்மார்டல்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படம், அப்புறம் STR49, இன்னும் வந்து அடுத்த ஒரு அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து படங்களை வந்து தொடர்ந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. சரி, ஓகேப்பா, இந்த இம்மார்டல்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கே, ஜிவி பிரகாஷ் அவருடைய அந்த ஒரு காம்பினேஷனில் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா AK ஃபிலிம் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க. நந்திவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது மினிமமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு சூப்பரான ஒரு படம், அதாவது ஹிஸ்டாரிக்கலான ஒரு படத்தை கொடுத்தவங்க தான் நந்திவர்மன் அப்படின்ற ஒரு டீம். ஸோ இந்த டீம் தான் வந்து இம்மார்டல் படத்தை வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களை வச்சு கையாடலோகர் அவங்க 2 பேரும் வச்சு வந்து இந்த படம் வந்து பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் கையாடலோகர் நல்லா இருக்குல்ல. இந்த நம்ம தலைவன் ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நம்ம பசங்களுக்கு எந்த ஹீரோயின்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்ச் பண்ணி நமக்கு வந்து இந்தாங்கப்பா பசங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்றாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறது இதயம் முரளி, அந்த நம்முடைய முரளி சாருடைய பையனாக இருக்கிற அதர்வாவுடைய ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியாக ஒரு படம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஹீரோயின்ஸ் பிரீத்தி முகுந்தன் ஒரு முக்கியமான கிரஷ், அவங்கள பற்றி நான் பேச போகிறேன். அண்ட் வந்து பிரீத்தி முகுந்தன் இருக்காங்க, அப்புறம் வந்து நம்ம கைடலோகர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களாக இருக்கும்போது சரி ஓகேப்பா, இந்த படத்தில் வந்து அதாவது அவர் இதயம் முரளி அப்படின்னா என்ன, ஒருத்தவங்கள்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார், ஒருத்தவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார், கடைசியோட ப்ரப்போஸ் பண்ணாமல் இருப்பார். அந்த மாதிரி இவர் வந்து ஆப்போசிட்டாக வந்து காமிக்கிறாங்களா. ஏன்னா நம்ம வந்து ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்தில் வந்து பார்த்துருப்போம், எல்லாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணி மனுஷன் வந்து காதல் மன்னனா வாழ்வார். ஸோ அதுக்கேற்ற படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் 2 கிரஸும் ஒரே படத்தில் வந்து நமக்காக வராங்க. பிரீத்தி முகுந்தனும் இருக்கிறாங்க, கையாடலோகரும் இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனால் அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் தாங்க நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூலும் நம்மளோட இன்டர்வியூலும் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்த இன்டர்வியூவில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா STR49. இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெறித்தனமாக காத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த 1 மினிட் அந்த ரீல்ஸ் மட்டும் வந்துச்சு, இந்த மாதிரி பட பூஜை நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்ததுலேருந்து நம்ம பசங்க வந்து ஃபயர் விடுறதா இருக்கணும், எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஃபயர் விட்டு இருக்கிறாங்க. கைடலோகரம் நல்லா இருக்குமே இந்த கப்புள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கைடலோகர் அடுத்தது என்னென்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது மூலமாக கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். தமிழ் சிறப்பாக கற்றுக்க போகிறேங்க. இனிமேல் வந்து சூப்பராக வந்து தமிழ் டேரெக்டாகவே அடுத்தடுத்த படங்களில் அடுத்தடுத்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நான் தமிழில் சூப்பராக உங்கள்கிட்ட பேச போகிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, பொறுத்திருந்து நாங்கள் காத்துட்ருக்கிறோம் கைடலோகர் அவங்களுடைய அந்த தமிழுக்காக. ஏற்கனவே அவங்களுடைய டப்பிங் அதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்லி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே, அடுத்து மமிதா பைஜு க்ரஸ்ஸு. அதாவது இவங்க வந்து கொஞ்சம் பெரிய க்ரஸ்னால் இவங்க வந்து க்ரஸ்களில் கொஞ்சம் குட்டி க்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து க்ரஸ்ஸாக வந்து அதிகமாக வீடியோஸ் மூலமாக வைரலானாங்க. பிரேமுலு படத்தின் மூலமாக நம்ம மமிதா பைஜு அந்த ஃபிங்க் சுட்ட அந்த ஹேர்ஸ்டைல் வந்து வைரலாச்சு. சச்சின் படத்தில் ஜெனிலியா பார்த்ததுக்கப்புறம் என்னடா மமிதா பைஜு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மமிதா பைஜு ஹேவிங் ஒரு டீசெண்டான நிறையா ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, க்ரஸ் அவங்களும் வந்து. ஸோ அவங்களுடைய அடுத்த லைன் அப் வந்து பார்த்தோம்னா அவங்களோட இன்டர்வியூஸ் வந்தாங்க, எப்படியா தளபதி விஜய் கூட நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிட்டு பார்த்தா ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 2 வானம் அப்படின்னு சொல்கிற ஒரு படத்துலேயே வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, டூடு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய 4வது படம். அதாவது கையில் வந்து தாலியை வச்ச மணிக்கே தலை வந்து ஒரு போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து விட்டுருக்காங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்ததுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தா தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கிட்டு பார்த்தா பைசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துருவ விக்ரம் அவர்களுடைய அந்த படமும் வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து கிளாஸ் ஆகுங்க என்னங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கமர்ஷியலாக இருக்கும். பைசன் வந்து மாரி செல்வராஜருடைய படம். ஸோ அதனால் ஒரு மாதிரி இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கும், ப்ளஸ் கமர்ஷியலாக இருக்கும். பட் அதிகமான அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம்னா சொல்லுவாங்கள்ல, பர்சன்டேஜ் இவ்வளோ அதிகமாக இருக்கும்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்ஸான ஒரு விஷயம் தான் வந்து பைசனில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டும் வந்து காம்படிஷன் கிடையாது. அது ஒரு தனி ஆடியன்ஸ், இது ஒரு தனி ஆடியன்ஸ். அதாவது இந்த ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு போகலாம், இந்த ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு போகலாம். கரெக்டு தானே? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த எங்கே விட்டேன்? ஓகே, மமிதா பைஜு. ஸோ மமிதா பைஜு வந்து நம்மளுடைய டூட் படத்தில் அவங்களும் வந்து காஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மமிதா பைஜு அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அந்த
காஸ்டிங் பேர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எஸ் நல்லாயிருக்கும். ஈவன் இவானாவுக்கும் பிரதீப் ரங்கநாதுக்கும் நல்ல ஒரு செட் ஆச்சு. கயாடுலகருக்கும் பிரதீப் ரங்கநாதுக்கும் செட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் எல்லாம் செட் ஆச்சு. பட் சம்வேர் வந்து அங்கே கேட்டாங்க என்னடா கொஞ்சம் எங்கேயோ இடிக்குது அப்படின்னு லைட்டாக ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பர்சன்டேஜில் பேசினாங்க. பட் படம் நல்லா இருந்தது, அதெல்லாம் ஓகே. இது பர்சன்டேஜில் பேசுனதுக்காக சொன்னாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து மமிதா பைஜோடைய எந்த லைனப்புக்காக எல்லாரும் காத்துட்ருக்குறாங்க. டூடுக்கு கமர்ஷியலாக தலைவன் ஏதாவது பண்ண போகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்லி ஃபார் பிஆர், ஒன்லி ஃபார் மமிதா பைஜு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நெக்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு ஒரு பேங்கான ஒரு ஸ்டாராக வந்து பிரதீப் ரங்கநாதன் இத்தனை நாளாக வந்து 100 crore கலெக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் வந்து நான் ஒரு என்டர்டெய்னர் அண்ட் வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி டிராகன் மூலமாகவும் ஃபஸ்ட்டு வந்து லவ் டுடே மூலமாக நார்மல் அதான் நம்மள மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜென்சி கிட்டுக்கு நாயகன் அப்படின்னாங்க. அப்புறம் டிராகனுக்கு அப்புறமா ஃபேமிலி நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன் எஸ்கேக்கு பிரதீப் ரங்கநாதன் போட்டியா அப்படின்லாம் வந்து டைட்டில் போட்டிருந்தாங்க. நாங்களே போட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான ஹீரோயின் அப்படின்னு பார்த்தோம்னா பிரீத்தி முகுந்தன். கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்டிலிங்குவல் வந்து ஒரு படம் வந்து டேரக்ட் வந்து தெலுங்கு தான் அந்த படம். ஸோ அந்த படத்துக்காக எல்லாரும் வந்து காத்துட்ருக்காங்க. ஈவன் அவங்களுடைய நம்ம வந்து ஸ்டார் படத்தில் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆகி போச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இருந்திருக்கலாமே, என்ன ஒரு அழகான ஹீரோயினுக்கு வந்து இப்படி வந்து ஒரு கம்மியான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. பட் அந்த சாங் எல்லாமே ஹிட்டு. ஸோ அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வந்து அசோக் செல்வன் கூட ஒரு படம் வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் அப்படின்ற ஒரு இது நல்லாயிருக்கும். அண்ட் கண்ணப்பாவில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஃபைட்டு அதுன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. கண்ணப்பா படத்துக்காக பிரீத்தி முகுந்தன் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமாக காத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு படங்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இதே முரளிலையும் வந்து பிரீத்தி முகுந்தனும் இருக்கிறாங்க. வரும்போது வந்து அவங்களுடைய மோதிர விரல் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன், சரியாயிடுச்சுல அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸில் பசங்க வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதே முரளி அண்ட் வந்து அடுத்து வந்து மேனி பியார் கியா அப்படின்னு சொல்லிட்டு மலையாள படத்தில் நடிக்கிறாங்க. டைட்டில் கேட்கும்போது ஹிந்தி டைட்டில் மாதிரி தெரியுது. ஸோ இது எப்படி மலையாள படமாக அவங்க வந்து கண்டென்ட் பேஸ்டாக வந்து ட்ரை பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நம்ம பசங்களோட ஹார்ட்டில் வந்து க்ரெஷ்ஷாக தூசியெல்லாம் தொடச்சி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தொடச்சி இப்போ க்ரெஷ்ஷாக மாறினவங்களுடைய அடுத்த லைனப் இது தான். இன்னும் வந்து அஃபீஷியலாக சொல்லப்படாத அடுத்தடுத்த லைனப் வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக அவங்களோட படங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது உண்மை தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால ஏன்னா மமிதா பைஜோட பழைய படங்கள்லாம் தேடி போய் நம்ம பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தானுங்க. அண்ட் வந்து கயடலகருடைய அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பார்த்துட்டு இருந்தானுங்க. ஏன் வந்து பிரீத்தி முகுந்தனுடைய ஒரு முட்டுன்னு ஒரு சாங்கு, அப்புறம் அவங்களுடைய சில இது அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த ஜுவல்லரி அதெல்லாம் பார்த்துட்டு அடடே நம்ம பிரீத்தி முகுந்தன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரெஷ்லாம் நிறையா இருந்தாங்க. ஸோ இதுதான்ப்பா அவங்களுடைய அடுத்தடுத்த லைனப்பு. ஸோ நான் சொன்ன இந்த 3 க்ரெஷ் எப்பா தம்பி இதை மறந்துட்டேப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு க்ரெஷ் வச்சுருந்தீங்கன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இவங்களுடைய படங்களுக்கு எந்த அளவுக்கு காத்துருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் யோகி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Party Jewelers, ശുഭാരംഭங்களின் ஆரம்பம்.